good morning to all. Today we are discussing about economics chapter 4 consumption and investment function பார்த்துட்ருக்கோம். அதாவது நுகர்வு மற்றும் முதலீடு பார்த்துட்ருக்கப்பா. ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து மல்டிப்ளேயர்னு என்னென்னு பார்த்தா இன்றைக்கி டுடே வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னொரு டைம் பார்க்கலாம். மல்டிப்ளேயர் மீன்ஸ் பெருக்கின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதை தான் மல்டிப்ளேயர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. மல்டிப்ளேயர் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. மல்டிப்ளேயர் மீன்ஸ் வந்து பெருக்கின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா, லிசன். இப்போ மல்டிப்ளேயர்னு சொன்னோம். அப்போ இன்க்ரீஸிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது சொல்லியிருக்கோம். இந்த கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டெவலப்டு பை ஆர்எஃப் கான் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறான்னு டெவலப் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை. 1 மார்க்கில் கேட்பான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜேஎம் கீன்ஸ் ரீடிஃபைன்ட் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா ரீடிஃபைன் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாரு. இதை என்னவா கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஹாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளேயர். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் முதலீட்டு பெருக்கி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. யார்? ஜேஎம் கீன்ஸ். ஹூ இஸ் த பர்சன்? ஜேஎம் கீன்ஸ், ஜான் மெனார்ட் கீன்ஸ். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். மல்டிப்ளேயர் இஸ் defined as the ratio of the change in national income to change in investment. அப்போ நேஷ்னல் இன்கமில் சேஞ்சஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும். அப்போ இன்கம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும்? சேஞ்ச் மீன்ஸ் மாற்றம்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? டெல் அப்படிங்கிற சிம்பிளில் வந்து நம்ம சொல்லுவாங்க. டெல் மீன்ஸ் டெல்டானா சேஞ்சஸ்ன்னு அர்த்தம், சேஞ்ச். அப்போ இன்கம் சேஞ்ச் ஆகும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகும். நேஷ்னல் இன்கம். இப்போ என்னுடைய இன்கம் என்னாகும்? ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய இன்கம் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும்போது நம்மளுடைய கண்ட்ரியோட இன்கம் நேஷ்னல் இன்கம் என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். ஓகேவா? அப்போ ரைஸ் ஆகும்போது என்னாகும்? இங்கே ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும். காரணம், அவங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது, இன்கமில் சேஞ்சஸ் இருக்கும்போது அவங்களுடைய கன்சம்ஷன்லேயும் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவாப்பா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கவனிங்க. அடுத்தது இஃப் டெல் ஐ, அதாவது டெல்டா மீன்ஸ் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ டெல், அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனால் அங்கே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அங்கே இன்கமில் சேஞ்சஸ் இருக்குது. அது ஒய்ங்கிற சிம்பிள் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, வெளிப்படுத்துது. ஓகே, ஒய்ங்கிற சிம்பிள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ த மல்டிப்ளேயர் கேங்கிறத வந்து மல்டிப்ளேயர்னு சொல்லுவாங்க. கே மீன்ஸ் ஏன் சார், ஒய் சார், என்ன ரீசன் கேட்கலாம். வாட் த ரீசன் சார் கே வந்து மென்ஷன் பண்ணுது? கேங்கிறது வந்து மல்டிப்ளேயரை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோம்னா, எம்ங்கிறது மணியை வந்து மென்ஷன் பண்ணுறதுனால கேங்கிற சிம்பிள் மூலமாக இது வெளிப்படுத்துது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, வெளிப்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்னாகும்? கே அப்படிங்கிறது மல்டிப்ளேயர், கேங்கிறது மல்டிப்ளேயர், டெல் ஒய் டிவைட் பை டெல் ஐ. அப்போ இங்கே இன்கமில் இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வருமானம் அதிகமாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் அப்போ என்னாகும்? டபுளாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதை தான் என்ன சொல்கிறாரு? த மல்டிப்ளேயர் இஸ் கால்டு இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளேயர் அப்படின்னு சொல்லுவோம். முதலீட்டு பெருக்கி. இதை சொன்னவர் யார்? இந்த கான்செப்டை ஜான் மெனார்ட் கீன்ஸ், ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. சரியா? ஓகேப்பா? சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு கவனிங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? அசம்ஷன், எடுகோள்கள். எந்த ஒரு தியரியாக இருந்தாலும் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? அசம்ஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். எடுகோள்கள் வந்து கவனிங்க. கீன்ஸ் தியரி ஆஃப் மல்டிப்ளேயர் ஒர்க்ஸ் அண்டர் சர்டைன் அசம்ஷன் விச் லிமிட் த ஆப்ரேஷன் ஆஃப் த மல்டிப்ளேயர். தேர் ஆர் ஃபாலோஸ். அப்போ நம்ம மல்டிப்ளேயரை பெருக்கி வந்து நம்ம சார்ந்து இருக்குது. சரியா?
அப்போ அப்போ இது எடுகோள்கள் வந்து அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க. தேர் இஸ் சேஞ்ச் இன் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே என்ன ஆகும், கண்டிப்பாக கம்பல்சரி இங்கே வந்து என்ன இருக்குது, அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குது. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்குது, தன்னிச்சையான முதலீடு. அப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகும். அட்டானமஸ் தானே முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, அட்டானமஸ் மீன்ஸ் தன்னிச்சையான முதலீடு, ஓனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத வந்து இன்க்ரீஸ் ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகேவா. அடுத்தது தேர் இஸ் நோ இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இன்டியூஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தூண்டக்கூடிய முதலீடு. இங்கே வந்து தூண்டுறது கிடையாது, இங்கே வந்து இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. யாரும் வந்து இன்டியூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்கள ப்ராஃபிட் வந்து லேட் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கான்செப்ட், இங்கே மல்டிப்ளையர் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய மோட்டிவ். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, இன்டியூஸ் கிடையாது. சரியா. அடுத்தது த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் இஸ் கான்ஸ்டன்ட். மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சம்ஷன் என்ன அர்த்தம், எம்பிசி. எம்பிசினா அதாவது இறுதிநிலை நுகர்வு நாட்டம், மார்ஜினல் அடிஷ்னல் கூடுதல். அப்போ ப்ரொபன்சிட்டி டு கன்சம்ஷன், அவன் என்ன கன்சம்ஷன் பண்ணுறான் எக்ஸ்ட்ராவா, அப்போ அதுக்கு என்ன காரணம், அந்த இடத்துல அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது கன்சம்ஷன் பண்ணுறது, நுகர்வதில். ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறாங்க, அவனுக்கு டிமாண்ட் இருக்குது, அந்த அப்போ என்ன பண்ணுவாங்க, டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. காரணம் என்ன, அவனுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் அவன் என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க அந்த ப்ராடக்டை. ஓகேவாப்பா. இதை தான் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதில் எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. டஸ் நாட் சேஞ்ச் இன் எம்பிசி. ஓகே. அடுத்தது பாருங்கள், கன்சம்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் கரண்ட் இன்கம். அப்போ கன்சம்ஷன் அப்படிங்கிறது என்ன இருக்குது, கரண்ட் இன்கம் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரியா. நடப்பு வருமானத்தை வந்து சார்ந்திருக்கு. கன்சம்ஷன் அப்படிங்கிறது இப்போ வரக்கூடிய கரண்ட் இன்கம் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து தேர் ஆர் நோ டைம் லேக். தேர் ஆர் நோ டைம் லேக் த மல்டிப்ளையர் ப்ராசஸ். இங்கே வந்து என்ன இருக்கும், டைம் லேக்னா என்னது, இங்கே வந்து கேப் அப்படி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கேப் இங்கே வந்து என்ன ஆகும், கேப் கிடையாது. எதுக்கான கேப்பு, டைம் கால இடைவெளி வந்து கிடையாது. இங்கே மல்டிப்ளையர் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பான், இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் ரைஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சரியா. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே வந்து வித்தவுட் கேப் என்னது, இங்கே கேப்புங்கிறது கிடையாது, கேப் இல்லாமல் நடந்துகிட்ருக்கோம். எகைன் டு எகைன் கன்சியூமர் கூட்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரெஸ்பான்ஸ் டு எஃபெக்டிவ் டிமாண்ட் ஃபார் தெம். அப்போ இங்கே உறுதி தேவைக்கேற்ப நுகர்வு பொருட்கள் கிடைக்கும். அப்போ என்னாகும், இங்கே வந்து எஃபெக்டிவ் டிமாண்ட் இருக்குது, எஃபெக்டிவ் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி என்னாகும், கூட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். சரியா. இங்கே எஃபெக்டிவ் டிமாண்ட் என்னப்பா, எஃபெக்டிவ் மீன்ஸ் உறுதி தேவைன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கன்சியூமர் கூட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். கிடைக்கும்போது அவங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேப்பா. சரியா. அடுத்தது பாருங்கள், தேர் இஸ் க்ளோஸ்ட் எக்கானமி அன்அஃபெக்டட் பை ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ். அதாவது க்ளோஸ்ட் எக்கானமினா மூடப்பட்ட ஒரு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. மூடப்பட்ட ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறப்ப நம்ம நாட்டை விட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்டை வந்து கொண்டு போக மாட்டாங்க. அப்போ நம்ம கண்ட்ரி நம்மளுடைய ஜியோகிராஃபிக்கல் பவுண்ட்ரிக்குள்ளேயே இங்கே வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து என்னாகும், இங்கே வந்து அன்அஃபெக்டட் பை ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ். அதாவது அந்நிய நாடுகள் இருக்காங்கல்ல, ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அதர் கண்ட்ரிஸு, அந்த நாடுகளோட ஆக்டிவிட்டீஸ் செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அஃபெக்ட் பண்ணாது, தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அன்அஃபெக்டட். ஓகேப்பா. அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர் ஆர் நோ சேஞ்ச் இன் ப்ரைஸஸ். இங்கே விலையில் வந்து எந்த ஒரு விதமான மாற்றமும் கிடையாது. சரியா. விலையில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ அடுத்தது தேர் இஸ் லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இன் த எக்கானமி. இங்கே வந்து என்ன இருக்குது, முழு வேலைவாய்ப்பு வந்து கீழே இருக்குது நமக்கு. சரியா. பொருளாதாரத்தை அதாவது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கீழே வந்து நம்மளோட எக்கானமி வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு, செயல்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. முழு வேலைவாய்ப்புக்கு கீழே நிலைக்கு வந்து கீழே வந்து செயல்படுது நம்முடைய பொருளாதாரம். ஓகேவா. ஓகேப்பா. நெக்ஸ்ட் அடுத்தது
மல்டிப்ளேயருக்கான ஃபார்முலா பார்க்க போகிறோம். அடுத்து பேர் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் அண்ட் மல்டிப்ளேயர் பார்க்க போகிறோம். சரியா? த ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் ரெஃபர் டு த போர்ஷன் ஆஃப் த இன்கம் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன். அப்போ இறுதிநிலை நுகர்வு நாட்டம் அப்படிங்கிறது வருமானத்தில் வந்து நம்ம நுகர்வுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டை வந்து மென்ஷன் பண்ணக்கூடியது, ஒரு போர்ஷன். அதாவது மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சம்ஷன் என்ன அர்த்தப்பா? ஒரு இன்கம் நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் என்னுடைய கன்சம்ஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஓகேவா ஒரு போர்ஷனை வந்து குறிக்கக்கூடியது. சரியா? ரெஃபர் டு போர்ஷன் ஆஃப் த இன்கம் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன். அதை தான் எம்பிசி மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சம்ஷன்னு சொல்லுவாங்க, கன்சியூம். ஓகேவா? சரி கவனிங்க. த எம்பிசி ரெஃபர் டு த ரிலேஷன் பிட்வீன் சேஞ்ச் இன் கன்சம்ஷன் அண்ட் சேஞ்ச் இன் இன்கம். அதாவது வருமானத்தில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கன்சம்ஷனில் சேஞ்சஸ் இருக்கும். இதை வந்து சிம்பாலிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்முலா மூலமாக நமக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க, நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ எம்பிசிக்கான ஃபார்முலா என்னென்னா மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம், அதாவது இறுதிநிலை நுகர்வு. இறுதிநிலை இது வந்து கன்சம்ஷனாக நுகர்வு, ப்ரொபன்சிட்டினா நாட்டம், இன்ட்ரெஸ்ட், அவனுடைய கன்சம்ஷனில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், நாட்டம், அவன் நுகர்வில் இருக்கக்கூடிய நாட்டம்னு சொல்லுவாங்க. எம்ங்கிறது மார்ஜினல், அடிஷ்னல், ஒரு ப்ராடக்ட் கூடுதலாக அடிஷ்னலாக கன்சம்ஷன் பண்ணுறாங்க, நுகர்வு செய்கிறான், ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரியா? இதை தான் இறுதிநிலை நுகர்வு நாட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ எம்பிசி இதுக்கான ஃபார்முலா டெல்டா சி டிவைட் பை டெல்டா ஒய். டெல் மீன்ஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. டெல் மீன்ஸ் சேஞ்சஸ். டெல்னா சேஞ்ச், சேஞ்சுனா மாற்றம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது அப்போ என்ன அர்த்தம்? சேஞ்சஸ் அப்படிங்கிறோமா, இங்கே என்ன இருக்குது? டெல்டா சி இருக்குது. அப்போ சி அப்படிங்கிறப்ப என்னுடைய கன்சம்ஷனில் சேஞ்சஸ் இருக்கும், கன்சம்ஷன் நுகர்வில். அதுக்கு காரணம் என்னது? என்னுடைய வருமானம். அப்போ என்னுடைய வருமானம், என்னுடைய இன்கம், ஒய்ங்கிறது வந்து இன்கம், ஐங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடியதுனால இங்கே வந்து ஒய்ங்கிற லெட்டரை வந்து பயன்படுத்துகிறோம். சரியா? இன்கமுக்கு. அப்போ ஒய்ங்கிறது வருமானம். அப்போ என்னுடைய வருமானம் டெல் ஒய், என்னுடைய வருமானத்தில் வந்து சேஞ்சஸ் இருக்கிறதுனால அப்போ என்னுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஓகேவா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? என்னுடைய கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு மந்த்லி ஒரு 20,000 சேலரி கிடச்சிட்ருக்கு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், 15,000க்கு வந்து கன்சம்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னோடய இன்கம் 25,000 எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது அல்லது 30,000 இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய கன்சம்ஷன் என்னாகும்? ரைஸ் ஆகும். சரியா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், 20,000க்கு என்னுடைய கன்சம்ஷன் இருக்கும். சரியாப்பா? அல்லது 32,000க்கு கன்சம்ஷன் இருக்கும். அப்போ இதை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம்னு சொல்லுவோம். ஓகேவா? த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளேயர் டிபெண்ட்ஸ் ஆன் எம்பிசி. இதை வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மல்டிப்ளேயர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? எம்பிசியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரியா? மல்டிப்ளேயருக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு 1/1 - எம்பிசி. இந்த 1 அப்படிங்கிறது வந்து நான் காமனாக கொடுக்கக்கூடிய இந்த 1. ஓகேவா? இந்த 1 வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸு, அதாவது எம்பிசி. இப்போ என்கிட்ட ₹1 இருக்குது. அப்போ அப்படி ₹1 நான் என்ன பண்ணுறேன்னா 0.8 பைசா வந்து நம்ம செலவு பண்ணுறேன். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? எனக்கு 0.2 இருக்கும். அப்போ நான் ₹1 0.8 பைசா வந்து செலவு பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ இருக்கும்? 0.2 இருக்கும், 2 பைசா இருக்கும். சரியா? இதை அப்போ அந்த 2 அப்படிங்கிறது என்னது? 0.2ங்கிறது சேவிங்ஸு. அன்ஸ்பெண்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ஸ்பெண்ட் போர்ஷன், செலவு பண்ணாத ஒரு பகுதி. ஓகேவா? அப்போ இந்த கே அப்படிங்கிறது மல்டிப்ளேயர். சரியாப்பா? இதை தான் சொல்கிறாங்க. சரி, த மல்டிப்ளேயர் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1 - மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். இதை வந்து ரெசிப்ரோக்கல், ஒன்றுலேருந்து இறுதிநிலை நுகர் நாட்டத்தை வந்து மதிப்பு கழித்தோம்னா அதில் பெறக்கூடிய தலைகீழ் விகிதம், ரெசிப்ரோக்கல் விகிதம் தான் மல்டிப்ளேயர்னு சொல்லுவாங்க. சரியா? இதை வந்து பாருங்கள், த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் இஸ் 1 - எம்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுக்கும் இதே ஃபார்முலா தான். எம்பிஎஸ்ன்னு கேட்டால் சரி. சேவிங்ஸ், மார்ஜினல் ப்ரொபோன்சிட்டி சேவிங்ஸ், சேமிப்பு நாட்டம். ஓகேவா? இதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டால் இங்கே கவனிங்க. இதுக்கு வந்து எம்பிஎஸ்சி ப்ளஸ் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எம்பிசியும் எம்பிஎஸ்சி சேர்த்தா தான் நமக்கு 1 கிடைக்கும். இதை வந்து மல்டிப்ளையர் இஸ் 1. இதை தான் 1ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த 1 அப்படி இருக்குல்லப்பா, இதை தான் 1ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ த மல்டிப்ளையர் தேர்ஃபோர் டிஃபைன் ஆஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் எம்பிஎஸ். மல்டிப்ளையர் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு எம்பிஎஸ் அண்ட் டைரக்ட்லி வித் எம்பிசி. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா தலைகீழ் விதியை வந்து பயன்படுத்துவோம். அப்போ எம்பிஎஸ்க்கு தலைகீழ் விகிதை வந்து எம்பிசியாக இருக்கும். அப்போ நேர் விகிதத்தில் தொடர்புடையதாக இருக்குது. சரியா? இப்போ பாருங்க, ரெசிப்ரோக்கல் எம்பிஎஸ் அப்படிங்கிறது வந்து ரெசிப்ரோக்கல் இன்வெர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். எம்பிசிங்கிறது டைரக்ட் ரிலேட்டடாக இருக்கும். சரியா? நேர் விகிதத்தில் வந்து தொடர்புடையதாக இருக்கும். சரியா? அப்போ நியூமரிக்கலி எம்பிசி 0.75, எம்பிஎஸ் இஸ் 0.2 அண்ட் கே இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே பாருங்கள், 1/1 மைனஸ் எம்பிசின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 0.7 பைசா வந்து நான் செலவு பண்ணுறேன். சரியா? அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 0.25 இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 1, அப்போ இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ், இது என்ன இருக்குது, எம்பிஎஸ் ப்ளஸ் எம்பிசியா, இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ இந்த 1ல் எத்தனை 0.25 இருக்குது, 4 இருக்குது. ஓகேவா? மல்டிப்ளையர்னால் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அப்போ 4 இருக்கும். அப்போ யூஸிங் ஃபார்முலா கே இஸ் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் எம்பிசி. அப்போ 1/0.75, அப்போ 1 மைனஸ் 0.25. அப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு 75யும் 25 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அந்த 1ல் எத்தனை 25 இருக்குது, அப்போ 4 0.25 இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து டயக்ராம் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியாப்பா? அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எம்பிசினா என்ன, வாட் இஸ் மீன் பை எம்பிசி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த எம்பிசி இதுக்கான கொஷின் பாருங்கள். எம்பிசி இதுலேருந்து இது வரைக்கும் எழுதி ரைட் பண்ணிவிட்டு, ஓகேவா, அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். சரியா? இது வந்து மல்டிப்ளேயருக்கான ஃபார்முலா. ரைட் த ஃபார்முலா ஃபார் மல்டிப்ளேயர்னு கேட்பாங்க. அதாவது பெருக்கியோட ஃபார்முலா சூத்திரத்தை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. ஃபார்முலா, அதுக்கான ஃபார்முலா வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா? சரி. அப்போ வாட் இஸ் மீன் பை மல்டிப்ளேயர், மல்டிப்ளேயர்னால் என்ன நடத்திருக்கேன். இந்த ஆர்எஃப் கான் இந்த 1 மார்க் கேட்பாங்க. சரியாப்பா? இதுக்கான ஃபார்முலா, மல்டிப்ளேயருக்கான ஃபார்முலா இதை வந்து படிச்சிருங்க. அசம்ஷன் இதையும் படிச்சிருங்க. இது படிச்சுட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து டயக்ராம்ஸ் போட்டு அதுக்கான சம்மு நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அப்பா? ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேப்பா, see you, bye.